தமிழ்நாடு 2026 எலெக்ஷன் 360 டிகிரி அப்டேட்ஸ் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். திருவள்ளூர் மாவட்டத்துல எந்தெந்த தொகுதிகள் இருக்கு, அந்தந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சி சார்பில் யாரெல்லாம் போட்டியிடுறதுக்கு விருப்பப்படுறாங்க அப்படிங்கிறத பார்ட் 1ல பார்த்துருந்தோம். இது பார்ட் 2 வீடியோ. மொத்தம் 5 தொகுதிகள் இருக்கு. எந்த தொகுதியை முதல்ல எடுக்கலாம் ப்ரோ? நீங்க ஆந்திரால இருந்து தமிழ்நாடு வரணும்னா முதல்ல எந்த ஊருக்கு வருவீங்க, எந்த தொகுதிக்கு வருவீங்க? அதாவது தடால இருந்து இந்த பக்கம் வந்தீங்கன்னா போலாம் நினைச்சேன், தடா சொல்லலாம், நீங்களும் முந்திட்டீங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நீங்க எந்த ஊருக்கு போவீங்களோ கும்மிடிப்பூண்டி. ஆமா, கும்மிடிப்பூண்டில இருந்தே ஆரம்பிச்சிடலாம். கும்மிடிப்பூண்டி அதிமுகவோட கோட்டை தான் எப்போதுமே. அதிமுக 7 முறை ஜெயிச்சிருக்காங்க, திமுக 4 முறை, தேமுதிக 1 முறை ஜெயிச்சிருக்காங்க. தேமுதிகவுமே அதிமுக கூட்டணி ஜெயிச்சாங்க. அவர் சேகர் அவர் ஜெயிச்சாரு. அதுக்கப்புறம் அவரே திமுக தான் இருக்காரு. 2021 இங்க எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க? 2021 திமுக சார்பில் கோவிந்தராஜ் போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. அவருக்கு அடுத்து பாமக சார்பில் பிரகாஷ் அவர் 2ஆம் இடம் பிடிச்சிருக்காரு. இவங்க 2 பேருக்கும் இடையிலான வாக்கு வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 வாக்குகள் வித்தியாசத்துல கிளீனா திமுக சார்பில் ஜெயிச்சிருக்காங்க. நான் தமிழர் கட்சி சார்பில் உஷா அவங்க ஒரு 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுதான் நிலவரம். அதிமுகவுடைய கோட்டையாக இருந்தாலும் போன தடவை திமுக நல்ல ஒரு வாக்கு வித்தியாசத்துல ஜெயிச்சிருக்காங்க. 2024 நிலவரம் என்ன? 2024 கும்மிடிப்பூண்டியுமே திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளதான் வருது. சசிகாந்த் செந்தில் காங்கிரஸ் சார்பில் போட்டிட்டு 1,12,000 வாங்கியிருக்காரு. அந்த அளவுக்கு பாஜக பாலகணபதி அவர் ஒரு 36,600 வாக்குகள் அதுகிட்ட வாங்கியிருக்காரு. தேமுதிக நல்ல தம்பி அவர் ஒரு 33,000 வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் ஜெகதீஷ் சந்தர் அவர் ஒரு 11,700 வாங்கியிருக்காரு. ஏறக்குறைய நம்ம தேமுதிக வாக்குகள் பாஜக வாக்குகள்லாம் சேர்த்தா கூட ஒரு 70 தான் வருது. ஆமா, ஒரு 50,000 60,000 கூட தான் இருக்காரு சசிகாந்த் செந்தில். அந்த அளவுக்கு 24 வரைக்கும் திமுக கூட்டணிக்கு நல்ல ஒரு ஃபேவரா தான் இருந்திருக்கு தொகுதி. 2026 யார் யார் முயற்சி பண்றா? 2026 இங்க திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிற கோவிந்தராஜ் அவரே திரும்ப சீட்டுக்கு ட்ரை பண்றாரு. அதே சமயம் தலைமை செயற்குழு உறுப்பினர் எல்லாபுரம் ஜெய் மூர்த்தி அவரும் சீட்டுக்காக ட்ரை பண்றதாக சொல்றாங்க. ஆமா, அதிமுக சார்பில் KS விஜயகுமார், எஸ் ஜெயச்சந்திரன் இவங்க 2 பேரும் சீட்டுக்கு ட்ரை பண்றதா சொல்றாங்க. ஏன்னா இந்த தொகுதியில வன்னியர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறதுனால திரும்பவும் பாமக இந்த தொகுதியை கேட்கறதுக்கான முயற்சியில ஈடுபட்டு இருக்காங்க சொல்றாங்க. அப்படி ஒருவேளை பாமக இருந்துச்சுன்னா போன முறை போட்டியிட்ட பிரகாஷ் அவர் திரும்பி சீட்டு கேட்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நாம் தமிழர்ல பாத்தீங்கன்னா வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தொலைக்காட்சி விவாதங்கள் இதுல எல்லாம் கலந்துக்குவாரு. சமீபத்தில் பெரியார் பத்தி பேசி ஒரு கான்ட்ரவர்சி எல்லாம் கூட மாநில ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு. அவர் வழக்கறிஞர், ஏற்கனவே தேர்தல் எல்லாம் போட்டிட்டு இருக்காரு. அவர் கும்மிடிப்பூண்டியோட வேட்பாளரா அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் விஜயகுமார், சிலம்பரசன், கிருபாகரன் இவங்கெல்லாம் நிர்வாகிகளா இருக்காங்க. ஸோ இவங்கள யாராவது ஒருவருக்கு வேட்பாளர் நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி தாவேக தரப்புல இங்க யாரும் முக்கியமான புள்ளிகள் யாரும் ஐடென்டிஃபை பண்ண முடியல. முக்கியமான புள்ளிகள் அப்படின்னு யாரும் இங்க தான் முளைச்சு வரணும். ஆமா, இப்பவே ஏதோ குறிப்பிட்ட தொகுதிகளுக்கு தான் நல்ல வலுவான வேட்பாளர்கள் இருக்காங்க அப்படின்ற தகவல்கள் எல்லாம் வருது. தொகுதியில சமூக மக்கள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினர், வன்னியர் சமூகம் வெற்றி தோல்வி அடுத்தடுத்து அப்படி இருக்காங்க, வெற்றி தோல்வி தீர்மானிக்கிற இடத்துல. அதே போல நாயுடு முதலியார் சமூகத்தினரும் ஓரளவுக்கு அடர்த்தியா வாழ்றாங்க. கிராம பகுதிகளில் பாத்தீங்கன்னா மீனவர், செட்டியார், யாதவர், சிறுபான்மையினர் அப்படின்னு எல்லா சமூக மக்களுமே இங்க இருக்காங்க. அதிமுகவுடைய கோட்டையா இருந்தாலும் போன முறை திமுக நல்ல பெர்ஃபார்மன்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை என்ன மாறுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். தெளிவா ஒரு முடிவை இப்ப சொல்ல முடியாது. கும்மிடிப்பூண்டிக்கு அடுத்தா பொன்னேரி தொகுதி பார்க்கலாம். ஆமா, பொன்னேரியுமே அதிமுகவோட கோட்டை தான். பொன்னேரி அதிமுக 7 முறை, திமுக 3 முறை, சிபிஐ 1 முறை, காங்கிரஸ் 1 முறை வெற்றி பெற்றிருக்காங்க. காங்கிரஸ் கடந்த முறை 2021 தான் ஜெயிச்சிருந்தாங்க. காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட துரை சந்திரசேகர் ஒரு 94,500 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பில் சிறுனியம் பலராமன் அவருமே 84,800 அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருந்தாரு. டிஃபரன்ஸ்லாம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. நாம் தமிழர் மகேஸ்வரி அவங்களுமே கூட 19,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. மக்கள் நீதி மையமே ஒரு 5,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் மற்ற எல்லா தொகுதிகளையும் விட பொன்னேரியுமே ரொம்ப டஃப் ஃபைட்டா தான் போயிட்டு இருந்தது. ஏன்னா சிறுனியம் பலராமனுமே கொஞ்சம் நல்ல ஃபெமிலியரான ஆள் அந்த தொகுதியில். அவருமே துரை சந்திரசேகருமே நல்ல டஃப் ஃபைட் கொடுத்து ஒரு மாதிரி டஃப் ஃபைட்டா போச்சு. பட் காங்கிரஸ் ஜெயிச்சுட்டாங்க. ஏன்னா கடந்த முறை அதிமுக 10 வருஷம் ஆட்சியில இருந்தாங்க. ஆமா, அதனால அந்த அதிருப்தி
பொன்னேரியில வந்து திமுக பக்கம் போறதுக்கான ஒரு வாய்ப்பா அமைஞ்சது. 2024 பார்த்தோம்னா அந்த ட்ரெண்ட் கண்டினியூ ஆயிருக்கா என்னன்னு பாத்திரலாம். ஓகே. காங்கிரஸ் தரப்புல வந்து சசிகாந்த் செந்தில் அவர் வந்து நாடாளுமன்ற தொகுதி திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டிட்டாரு. 1,17,017 வாக்குகள் வாங்கியிருக்காரு அவரு. தேமுதிக சார்பில் நல்ல தம்பி போட்டிட்டு 41,195 வாக்குகள் வாங்கியிருக்காரு. பாஜக பாலகணபதி 22,084 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நாம் தமிழர் சார்பில் ஜெகதீஷ் சந்தர் அவர் போட்டிட்டு 16,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. சோ ஒரு கணிசமான வாக்கு வித்தியாசத்துல தான் காங்கிரஸ் இந்த தொகுதியில ஜெயிச்சிருக்காங்க. சோ 2024 வரைக்கும் திமுகவுக்கு பாசிட்டிவாக தான் இந்த தொகுதி இருந்திருக்கு. 2026ல என்ன நிலவரம், யாரெல்லாம் வந்து சீட்டு கேட்கிறாங்க? ஆமா, 2026 பொறுத்த வரைக்கும் திமுக கூட்டணியில சிட்டிங் எம்எல்ஏ ஆன காங்கிரஸ் எம்எல்ஏ துரை சந்திரசேகர் அவருமே மீண்டுமே தீவிரமான முயற்சியில இருக்காரு. திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ரமேஷ் அவருமே திமுகல அவருமே வந்து ரொம்ப தீவிரமா இருக்காரு. அதிமுகல முன்னாள் எம்எல்ஏ பலராமனுக்கு தான் சீட்டு அப்படிங்கிற தகவல்கள் வருது. நாம் தமிழர் தாவேக்கால யார் யார் நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? நாம் தமிழர்ல வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. ராஜாத்தி அப்படிங்கிறவங்க தான் வேட்பாளர். தாவேகா தரப்புல மாவட்ட செயலாளர்கள் விஜயகுமார், இணை செயலாளர் சிலம்பரசன், பொருளாளர் கிருபாகரன். சோ இவங்கள்ல யாராவது போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு பொன்னேரி தனி தொகுதின்றனால அதுக்கேத்த நிர்வாகிகள் இதுல வந்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு. இந்த தொகுதியில வந்து சமூக மக்கள்னு பார்க்கும்போது பட்டியல் சமூக மக்கள் அதிகமா இருக்காங்க. முதலியார், மீனவர் சமூக மக்கள் இவங்கெல்லாம் வந்து இந்த வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற முக்கியமான இடத்துல இருக்காங்க. அடுத்ததா திருத்தணி தொகுதியை பாத்துருவோமா? பாத்திரலாம். திருத்தணியுமே பாத்தீங்கன்னா அதிமுக தான் 6 முறை ஜெயிச்சிருக்காங்க. திமுக 3 முறை, பாமக 1 முறை, தேமுதிக 1 முறை, தமிழரசு கட்சி அவங்க வந்து 1 முறை. தமிழரசு கட்சினா இந்த மாப்போ சிவஞானம் அவரோட கட்சி தமிழரசு கட்சி. ஏன்னா திருத்தணி எல்லை மீட்பு போராட்டங்கள் அதுல எல்லாம் அவங்களோட பங்கு எல்லாம் இருக்கு அப்படின்னு அந்த கட்சியுமே இங்க நின்று வெற்றி பெற்றிருக்காங்க. 2021ல தேர்தல் முடிவுகள் எப்படி வந்தது? 2021ல திமுக சார்பில் சந்திரன் போட்டிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அவரு 1,20,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. அதிமுக சார்பில் ஹரி அவர் போட்டிட்டு 91,061 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஒரு 30,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக ஜெயிச்சிருக்கு. நாம் தமிழர் சார்பில் அகிலா அவங்க போட்டிட்டு 12,000 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இது 2021 நிலவரம். அதிமுக கோட்டையாக இருந்தாலும் 2021 இது திமுகவுக்கு சாதகமாக இருந்திருக்கு. 2024 நிலவரம் எப்படி இருக்கு? 2024 பொறுத்த வரைக்கும் இது வந்து அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. அரக்கோணம் தொகுதியில வருது. ஜெகத் ரட்சகன் 1,05,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுக சார்பில் போட்டியிட்ட விஜயன் 50,700 வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதே போல பாமக பாலு ஒரு 30,000 வாங்கியிருக்காரு. நாம் தமிழர்ல அப்சியா நசீன் அவங்க வந்து ஒரு 17,900 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. பாமக அதிமுக வாக்கு எல்லாம் கூட்டினா கூட ஜெகத் ரட்சகன் வந்து லீடிங்ல தான் போயிருக்காரு. ஸோ திமுக கூட்டணிக்கு நல்ல வலுவான இதுதான் 2024 வரைக்கும் இருக்கு. இப்போ தேமுதிகவுமே சேர்ந்திருக்காங்க. ஸோ கணிசமான வாக்குகள் இருக்கும். ஓகே. 2026ல இந்த தொகுதியில பொறுத்த வரைக்கும் திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ சந்திரன் அவர் திரும்பி சீட் கேட்கிறாரு. முன்னாள் மாவட்ட நிர்வாகி பூபதி அவரும் வந்து இந்த இடத்துல சீட்டுக்காக போட்டி போடுறதாக சொல்றாங்க. ஓகே. அதிமுக தரப்புல கடந்த முறை போட்டிட்டு தோல்வி அடைஞ்ச ஹரி அவரு திரும்பவும் தீவிரமாக ட்ரை பண்றாரு. இவரை தாண்டி புதட்டூர்பேட்டை பேரூராட்சி அதனுடைய தலைவர் ரவிச்சந்திரன் அவர் ட்ரை பண்றாரு. அரசு ஒப்பந்ததாரர் ரவி அப்படிங்கிற அவரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. ஓகே. நகர செயலாளர் சவுந்தரராஜன், திருத்தணி ஒன்றிய செயலாளர் கண்டிகை ரவி இவங்க எல்லாருமே வந்து அதிமுக சீட்டுக்கு ட்ரை பண்றாங்க. கொஞ்சம் டஃப்பான ஃபைட் அங்க இருக்குன்னு தான் நமக்கு தெரியுது. நாம் தமிழர் தாவேக்காவுடைய நிலவரம் என்ன? நாம் தமிழரை பொறுத்த வரைக்கும் சந்திரன் வந்து கேண்டிடேட்டா அறிவிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் டில்லி பாபு, ஞானம், ஸ்டாலின் இவங்கெல்லாம் முதன்மை நிர்வாகிகளா இருக்காங்க. இவங்கள யாராவது ஒருவர் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க திருத்தணியில. ஓகே. நாம் தமிழர் வேட்பாளரும் சந்திரன், இதுக்கு முன்னாடி எம்எல்ஏ இருந்தவரும் சந்திரன் பேர்ல ஒரு கிளாஸ் வருது. ஆமா. ஓகே. வாக்குகள் மாறுன்றீங்களா? இந்த பக்கம் போயிருந்தீங்களா? ஆஃப் கோர்ஸ். ரைட்டா அந்த பேர் சின்னம் இருக்குல்ல, இலை இருக்கு. ஓபிஎஸ்க்கு அப்படிதான் ஓபிஎஸ் போட்டிட்டாங்க. ஆமா, அப்படியுமே அவர் தானே அதிக வாக்குகள். ரொம்ப பெரிய வாக்குகள் வராது, ஆனா ஒரு சில மாற்றங்கள் லைட்டா இருக்கலாம். நிச்சயமா. ஓகே. இந்த தொகுதியில சமூக மக்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பன்னியர், முதலியார், ஆதி திராவிடர் இந்த 3 சமூக மக்கள் ரொம்ப அதிகமாக இந்த இடத்துல இருக்காங்க. வெற்றி தோல்வியை இவங்க தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. ஓகே. ஸோ இது வந்து திருத்தணியினுடைய நிலவரம். அடுத்து எந்த தொகுதி? அடுத்து திருவள்ளூர் மாவட்டத்துக்கு வந்துட்டு திருவள்ளூர் பார்க்கலனா நல்லா இருக்காதுன்ற அடிப்படையில இல்ல, அடுத்து பார்த்துதான் ஆகணும். திருவள்ளூர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக 5 முறை, அதிமுக 4 முறை, தமாக 1 முறை வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. 2021 பொறுத்த வரைக்கும் பிஜி ராஜேந்திரன் திமுக சார்பில் 1,07,000 அந்த அளவுக்கான வாக்குகள் வாங்கியிருக்காரு. அதிமுகல முன்னாள் அமைச்சர் PV ரமணா அவர் ஒரு 85,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு.
நாம் தமிழர்ல பசுபதி ஒரு 15,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. நல்ல வாக்கு வித்தியாசத்துலாம் விஜய் ராஜேந்திரன் வந்து வெற்றியுமே பெற்றிருக்காரு. 2024 நிலைமை இங்க என்னவா இருந்திருக்கு? 2024 அப்கோர்ஸ் திருவள்ளூர் சட்டமன்ற தொகுதி, திருவள்ளூர் நாடாளுமன்ற தொகுதியில தான் வருது. காங்கிரஸ் சார்பில் சசிகாந்த் செந்தில் 1,05,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. தேமுதிக சார்பில் நல்ல தம்பி 36,549 வாக்குகள். பாஜக சார்பில் பாலகணபதி அவர் ஒரு 31,000 வாக்குகள். நாம் தமிழர் ஜெகதீஷ் சந்தர் ஒரு 13,000 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. ஒரு நல்ல பெரிய டிஃபரன்ஸ்லயே சசிகாந்த் செந்தில் இந்த தொகுதியில லீடிங்ல இருந்திருக்காரு. 2026 இங்க யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, திமுக சிட்டிங் எம்எல்ஏ விஜி ராஜேந்திரன் திரும்ப வந்து சீட்டுக்கான முயற்சியில தீவிரமாவே இருக்காரு. திருவள்ளூர் மேற்கு மாவட்ட துணை செயலாளர் விசிஆர் குமரன் அவருமே வந்து சீட் எதிர்பார்க்கிறாரு. ஒருவேளை ஏதாவது தலைமை வந்து யார் மேலே அதிருப்தியா இருக்கு, சிட்டிங் எம்எல்ஏ அதிருப்தி ஏதாவது பிரச்சனை அப்படி இப்படின்னா அந்த இடத்துல நம்ம போய் கேட்ச் பண்ணிடணும் அப்படின்னு, ஏன்னா உட்கட்சி பூசல் வேற அங்க அதிகமா இருக்குன்றாங்க. அப்படின்ற அடிப்படையில அதிமுகல அபியஸா முன்னாள் அமைச்சர் PV ரமணாக்கு தான் சீட்டு அப்படிங்கிறது சொல்றாங்க. நாம் தமிழர் சார்பா வந்து செந்தில்குமார், நாம் தமிழரோட தலைமை நிலைய செயலாளர் செந்தில்குமார் அவர் வந்து கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. அவர் கூட சமீபத்துல சின்ன வந்து இதுல நல்லா தெரியல அப்படின்லாம் பேட்டிலாம் கொடுத்தாரு. அவர் வந்து கேண்டிடேட்டா நிக்கிறாரு. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரகாசம், ஜான்குமார், சாம் இவங்க தான் முன்னணி நிர்வாகிகள் அந்த ஏரியால இருக்காங்க. சமூக மக்கள் இங்க யார் யார் இருக்கா? இங்க பட்டியல் சமூக மக்கள் ரொம்ப அதிகமா இருக்காங்க. அதை அடுத்து பார்த்தோம்னா முதலியார்கள், வன்னியர்கள் இந்த சமூக மக்களும் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிற இடத்துல இருக்காங்க. இது போக கிறிஸ்துவர்கள், யாதவர்கள், நாயுடு, நாடார், இஸ்லாமியர்னு பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட வாக்கு வங்கியும் இந்த தொகுதியில இருக்கு. திருவள்ளூர் தொகுதியோட கடைசி தொகுதி பூந்தமல்லி. இதை வந்து நான் சொன்னா நல்லா இருக்காது, நீங்க சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா, பூந்தமல்லி ஒரு தனி தொகுதி. ஆமா, இங்க வந்து திமுக 5 முறை ஜெயிச்சிருக்காங்க, அதிமுக 2 முறை, காங்கிரஸ் 3 முறை, தமிழ் மாநில காங்கிரஸ் 1 முறை வந்து ஜெயிச்சிருக்காங்க. இதுதான் வந்து எலெக்ஷன் ஹிஸ்டரி. 2021 இங்க திமுக சார்பில் கிருஷ்ணசாமி போட்டிட்டு ஜெயிச்சிருக்காரு. 1,49,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ரொம்ப அதிகமான வாக்குகள் தான். ஏன்னா அடுத்த இடத்துல இருக்கிற பாமக ராஜாமன்னார் போட்டிட்டு 55,000 வாக்குகள் வாங்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 90-95,000 வாக்குகள் வித்தியாசம். 1 லட்சம். ஆமா ஆமா, அவ்வளவு பெரிய வெற்றி அங்க திமுக கிடைச்சிருக்கு. அதே மாதிரி நாம் தமிழர் சார்பில் மணிமேகலை போட்டிட்டு அவங்க ஒரு 30,000 வாக்குகள் கிட்ட வாங்கியிருக்காங்க. இது பெரிய அமௌண்ட் தான் இல்லையா? ஏன்னா மத்த இடம்லாம் ஒரு 15, 16, 20, 22 வரைக்கும் கூட வருவாங்க. ஆமா, இங்க வந்து 30,000 கிட்ட வாங்கியிருக்காங்க. ரொம்ப பெரிய வாக்குகள் தான். மக்கள் நீதி மையம் அவங்க ஒரு 11,000 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இது 2021 நிலவரம். 2024 என்ன ட்ரெண்ட்? 2024 பொறுத்த வரைக்கும் இந்த தொகுதியுமே பூந்தமல்லியுமே திருவள்ளூர் தொகுதிக்குள்ள தான் வருது. சசிகாந்த் செந்தில் இங்க 1,46,000 இந்த அளவுக்கு காங்கிரஸ் சார்பில் அவர் வாங்கியிருக்காரு. பாஜக பொன் பாலகணபதி 38,700 இந்த அளவுக்கு வாங்கியிருக்காரு. தேமுதிக நல்ல தம்பி 37,500 இந்த அளவுக்கு வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஆனா வந்து நீங்க சொன்னீங்கல்ல சட்டமன்றத்துல 30,000, ஆனா நாடாளுமன்ற தேர்தல்ல இங்க ஜெகதீஷ் சந்தர் வந்து 22,000 தான் வாங்கியிருக்காரு. சோ மக்கள் வந்து சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி, அதாவது புதிய கட்சிகளுக்கு கூட சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்க, நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி ஓட்டு போடுறாங்கன்றது இதன் மூலமா நமக்கு வந்து தெரிய வருது. 2026 இங்க யார் யார் சீட்டு எதிர்பார்க்கிறா? திமுக சார்பில் சிட்டிங் எம்எல்ஏ கிருஷ்ணசாமி திரும்பவும் சீட்டு கேட்கிறாரு. 1,00,000 வாக்குகள் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்ற அடிப்படையில் அவர் கேட்கிறாருன்னு நினைக்கிறேன். அடுத்து அதிமுக சார்பில் முன்னாள் எம்எல்ஏ மணிமாறன் அவர் திரும்பவும் ட்ரை பண்றாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஒருவேளை பாமகவுக்கு கொடுத்துட்டாங்களா என்ன பண்றது அப்படின்னு அதிமுகக்குள்ளே சில சலசலப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தாவேகா, நாம் தமிழர் என்ன நிலவரம்? நாம் தமிழர்ல வந்து மேகலா கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தாவேகால மாவட்ட செயலாளர் பிரகாசம், இணை செயலாளர் ஜான்குமார், பொருளாளர் ஷாம் இவங்கெல்லாம் இருக்காங்க. தனி தொகுதியாகவும் இருக்கு. ஸோ யாரு அங்க நிற்பதற்கு வாய்ப்புகள் இருக்கோ அந்த மாவட்ட அளவிலான நிர்வாகிகள்ல யாரோ ஒருத்தவங்க வந்து இங்க நிற்பாங்க. சமூக மக்கள் பாத்தீங்கன்னா பட்டியல் சமூகத்தினர் பெரும்பான்மையா இருக்காங்க. அடுத்தபடியா வன்னியர், முதலியார், யாதவர், செட்டியார் போன்ற சமூகங்களுமே இங்க வந்து ஒரு பறந்துபட்டு வாழ்றாங்க. சோ திருவள்ளூர் தொகுதி முடிச்சாச்சு. ஆமா, 2 பார்ட்டா வந்து முடிச்சாச்சு. ஆமா, இந்த தொகுதிகள்ல வேற ஏதாவது நிலவரம் அப்டேட் ஆயிருச்சு அப்படின்னா அதையும் நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். அடுத்து எந்த மாவட்டம் பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்க அந்த மாவட்டத்தினுடைய தொகுதிகள் பத்தின நிலவரங்கள் எடுத்துட்டு வரோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.